சில் வெதருக்கு இந்த மாதிரி சுட சுட பட்டாணி சுண்டல் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ரோட்டு கடைகள்லாம் சாப்பிட்ருப்போம் இல்லையா பட்டாணி சுண்டல், அது வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டிலேயே செய்யலாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓவர் நைட் வந்து பட்டாணி வந்து ஊற வச்சுக்கோங்க, வெள்ளை பட்டாணி. அதை வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நிறைய விசில் விட்டுறாதீங்க, குழஞ்சிரும். இப்போ மிக்ஸி ஜாரில் பச்சையாக ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி போட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி சைடில் வச்சிடலாம். இப்போ வெந்துருச்சு பட்டாணி, அதில் பாதி மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியை மேஷ் பண்ணிடலாம் இந்த மாதிரி. இப்போ ஒரு கடாயில் ஆயில் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பச்சை விழுதை ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம தாளித்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்து அரைச்சி வச்ச விழுதும் முழுசாக எடுத்து வச்ச பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாதி மேஷ் ஆகி பாதி ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான பட்டாணி சுண்டல் ரெடி. என்ஜாய்.